ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் திருவிழாவோட வீடியோ தாங்க. நம்ம ஊர் திருவிழா மகாகாளியம்மன் கோயில் திருவிழா. அந்த காளியம்மனுக்கு போடுறதுக்காக எலுமிச்சை மாலை கோர்த்துட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா, அம்மனை அழகாக சூலாயுதத்துக்கெலாம் எலுமிச்சை பழம் குத்தி நல்லா மாலை போட்டு நல்லா சிறப்பாக வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட கருவறைக்குள்ளே இருக்கிற மகாகாளியம்மனை தான் பார்க்குறீங்க. பார்த்திங்கன்னா அம்மா இன்னைக்கு ஜெகஜோதியாக இருக்காங்க இல்லையா. நேற்று அலங்காரங்க இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா. அம்மாவை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. அலங்காரம் பண்ணி வச்சுருந்தப்ப பார்த்திங்கன்னா இந்த அலங்காரம் ஒரே மஞ்சள் பூ மஞ்சள் புடவை எல்லாமே ஒரே மஞ்சளாகவே இருந்துச்சுங்க. அதனால் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த அப்படியே வெளியே அந்த சைடில் இருக்கிற பொம்மை இதெல்லாம் அந்த அம்மன் சிலை அப்புறம் கொடையெல்லாம் அம்மனுக்கு கொண்டு போகிற கரையம் செய்ய போகிறப்ப கொடை கொண்டு போவாங்க இல்லையா, அந்த கொடையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. முத்து கொடை. அது கீழே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் மாலை கோர்த்துக்கிட்டு இருந்தாங்கங்க. அவர் மாமாவும் எங்கள் வீட்டுக்காரரும் 2 பேரும் சேர்ந்து அந்த எலுமிச்சம்பழம் மாலை கோர்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியே பூசாரி உட்காந்துட்டு இருந்தாங்க. வெளியே நிறைய பசங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அன்னதானம் போட்ட இடத்துலலாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. பந்தல் அலங்காரங்க. கோயிலை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப பிரமிப்பாகவே இருந்துச்சு. அன்றைக்கி புதுசாக ஏதோ நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் வர திருவிழா இல்லைங்களா, அது எப்படி சொல்கிறது, அதோட சந்தோஷம் அதை அனுபவிச்சாதாங்க தெரியும். நீங்கள் இதே மாதிரி சந்தோஷத்தை ஃபீல் பண்ணியிருக்கீங்களாங்க? நீங்களும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் மாலையை கோர்த்து கொண்டு போய் அம்மனுக்கு போட்டாங்க. நான் தான் அந்த கோர்த்து போட்டுட்ருந்தார் அந்த மாமா. போட்டுட்ருக்கிறப்ப நான் தான் சரி அப்படியே நில்லுங்களேன், உங்களை சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். சரி அம்மன் பக்கத்தில் வச்சு நம்மளை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் உடனே அம்மன் பக்கத்தில் மாலையை பிடிச்ச மணிக்கு நின்றுட்டார். நல்லாவே இருந்ததுங்க எலுமிச்சம்பழம் மாலை. மஞ்சள் புடவை, மஞ்சள் பூ, மஞ்சள் சேலை, மஞ்சள் முகம், மஞ்சள் கனி மாலை எல்லாமே சிறப்பாக இருந்துச்சுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்து நம்ம திருவிழாவோட அடுத்த கட்டத்தை பார்க்கலாம். முளைப்பாரி இந்த வீடியோலாம் நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. இந்த கிராமத்தில் நடக்கிற சின்ன சின்ன வீடியோலாம் எடுத்து போட்டுட்ருக்கனால தேங்க்யூ மக்களே.